ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? தினமும் ஒரே மாதிரி டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்குன்னா கண்டிப்பாக இந்த சிறுதானியத்தில் செய்யக்கூடிய அடையை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு தொட்டுக்க கொஞ்சமாக வெண்ணெயும் நாட்டு சர்க்கரையும் இருந்தால் மட்டும் போதும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அடை செய்கிறதுக்கு நம்ம முதல்ல அரிசியை தனியாகவும் பருப்பு தனியாக ஊற வச்சுக்கலாம். ஒரு கப்பளவு வரகரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 5-6 முறை நல்லா அலசிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் இந்த அரிசி ஊறினாலே போதும். இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப்பளவு கடலைப்பருப்பு, 1/4 கப்பளவு பாசிப்பருப்பு, 1/4 கப்பளவு துவரம்பருப்பு, 1/4 கப்பளவு வெள்ளை உளுந்து, ஒரு 7 காஞ்ச மிளகா அதையும் சேர்த்து இந்த பருப்பையும் நல்லா கழுவிட்டு இதையும் 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு அரிசி நல்லா ஊறிருக்கு. இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டு 1/4 கப்பளவு தண்ணி விட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சது பார்த்திங்கன்னா இது மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக இருக்கணும். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம இந்த மாவை புளிக்க வைக்காமல் அப்படியே அடை சுட போகிறோம். இந்த மாவோட பொடியாக கட் பண்ண 1/2 கப்பளவு பெரிய வெங்காயமும், துருவின 1/2 கப் தேங்காய், கொஞ்சமாக இஞ்சி துருவி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இந்த மாவை நல்லா கலந்து ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த அடை. மாவு ரெடியானதுக்கப்புறமா தோசை சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து இது மாதிரி தோசை மாதிரி ஊற்றாமல் இது மாதிரி அப்படியே தட்டி தட்டி அடை மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு சைடு வேக மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடும் நல்லா இது மாதிரி கலர் மாற வரைக்கும் நல்லா சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சிறுதானியத்தில் அடை ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் வெண்ணெயும் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப செய்வீங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.